வணக்கம். செய்திச் சுருக்கம். தமிழகத்தை பதம் பார்க்க காத்திருக்கும் வெப்ப அலை. வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறும். இதற்கு ரேமல் என பெயரிடப்பட்டுள்ளது. வரும் 26ஆம் தேதி இரவு வங்கதேசத்துக்கு அருகே தீவிர புயலாக கரையை கடக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. ரேமல் புயலையொட்டி சென்னை, கடலூர், நாகை, எண்ணூர், காட்டுப்பள்ளி, புதுச்சேரி, காரைக்கால், பாம்பன், தூத்துக்குடி ஆகிய 9 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் உருவாகக்கூடிய வானிலை சூழல் உருவாகியுள்ளது. பலமான காற்று வீசுகிறது. துறைமுகத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது இதன் அர்த்தம். ரேமல் புயல் காரணமாக 25 முதல் 30ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. ரேமல் புயல் மேற்கு நோக்கி நகரும்போது ஈரமான காற்றையும் எடுத்துக்கொண்டு செல்லும். இதை நிரப்ப சூடான காற்று வங்கக்கடலை நோக்கி செல்லும். இதன் காரணமாக தமிழகத்துக்கு வெப்ப அலை மீண்டும் வரும். குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மற்றும் வேலூர் என சென்னையை ஒட்டிய மாவட்டங்களில் வெப்பம் அதிகரிக்கும். 26, 28ஆம் தேதிகளில் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரக்கூடும். வங்கதேச போரின் போது மோடி ஆட்சி இருந்திருந்தால் பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் நடந்த பிரச்சாரத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார். நாட்டை 60 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்ட காங்கிரசுக்கு மக்கள் மீது எந்த அக்கறையும் இல்லை. நாட்டின் பாதுகாப்பு குறித்து துளியும் சிந்தித்தது கிடையாது. சீக்கியர்கள் நலனுக்காக எதையும் செய்யாத காங்கிரஸ் அரசு இங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரத்தை பின்னுக்கு தள்ளியது. ஆம் ஆத்மிக்கும் காங்கிரசுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. சீக்கியர்கள் நலனுக்காக பாஜக அரசு அதிகம் செய்துள்ளது. இங்குள்ள மக்கள் விவசாயம் மற்றும் தொழில்நுட்பத்தில் அதிக கவனம் செலுத்துகின்றனர். பஞ்சாப் மக்களின் நலனுக்காக மத்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது. 1971இல் பாகிஸ்தானுடனான போரின் போது அந்நாட்டு வீரர்கள் 90,000 பேர் இந்திய ராணுவத்திடம் சரணடைந்தனர். அப்போது அவர்களை விடுவிப்பதற்கான துருப்புச் சீட்டு நம் கையில் இருந்தது. சீக்கியர்கள் புனித தலமாக கருதும் கர்தார் சாஹிப் குருத்வாரா பாகிஸ்தானில் உள்ளது. அதை நம்மிடம் ஒப்படைத்தால்தான் பாகிஸ்தான் வீரர்களை விடுவிப்போம் என கூறி அதை பெற்றிருக்க முடியும். ஆனால் அப்போதைய காங்கிரஸ் அரசு அதை செய்யவில்லை. ஒருவேளை அன்று மோடி ஆட்சியில் இருந்திருந்தால் அது நடந்திருக்கும். தற்போது கர்தார் சாஹிப் குருத்வாராவிற்கு செல்வதற்கான வழித்தடத்தை பாஜக அரசு ஏற்படுத்தி தந்துள்ளது. நம் அண்டை நாடுகளில் வசிக்கும் சீக்கியர்கள் நம் நாட்டின் குடியுரிமை பெற பாஜக அரசு வழிவகை செய்துள்ளது. அந்த சட்டத்தை எதிர்க்கட்சிகள் எதிர்க்கின்றன என பிரதமர் மோடி பேசினார். ये इंडी गठबंधन वाले गौर सांप्रदायिक है, ये गौर जातिवादी है, ये गौर परिवारवादी है. सत्ता के लिए ये किसी को भी धोखा दे सकते हैं. साथियों, यही कांग्रेस है जिसने सत्ता के लिए देश का बंटवारा किया, और बंटवारा भी ऐसा किया कि 70 साल तक हमें करतारपुर साहिब को दूरबीन से दर्शन करने पड़ते थे, और हर कोई इंसान अपमान महसूस करता है. मैं कांग्रेस वालों को कहता हूं कि जब बांग्लादेश की लड़ाई हुई 90,000 से ज्यादा पाकिस्तान के सैनिक सरेंडर कर चुके थे. 90,000 से ज्यादा पाकिस्तानी सैनिक हमारे कब्जे में थे. हुकुम का पत्ता हमारे हाथ में था. और साथियों, मैं विश्वास से कहता हूं, अगर उस समय मोदी होता. கூட்டணி கட்சின்னு பார்க்காதீங்க. ஸ்டாலினுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். முல்லை பெரியாறு அணை அருகே புதிய அணை கட்ட அனுமதி கோரி மத்திய அரசிடம் கேரள அரசு விண்ணப்பித்துள்ளது. சுற்றுச்சூழல் அமைச்சக மதிப்பீட்டு குழு அந்த விண்ணப்பத்தை 28ஆம் தேதி பரிசீலிக்க உள்ளது. இதற்கு தமிழக கட்சிகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றன. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகளுக்கு எதிராக கேரள அரசு செயல்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கண்டனம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சி காலத்தில் சட்ட போராட்டங்கள் நடத்தி கேரள அரசுக்கு எதிராக தீர்ப்புகளை பெற்றோம். அந்த தீர்ப்புகளின் அடிப்படையில் திமுக அரசு செயல்பட்டிருந்தால் இந்த நிலை ஏற்பட்டிருக்காது. கூட்டணி கட்சி என்று பார்க்காமல் திமுக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து
கேரள அரசின் நடவடிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் எனவும் பழனிசாமி கூறியுள்ளார். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறும்போது, சுப்ரீம் கோர்ட்டில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து கேரள அரசின் திட்டத்தை முறியடிக்க வேண்டும் என கூறினார். இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் வகையில் மத்திய அரசு செயல்படுவதும் கண்டனத்துக்குரியது என வைகோ கூறினார். எங்களை விட அதிகமா வாங்கிட்டா நான் கட்சியை கலைச்சிடுறேன், சவால் விட்ட சீமான். திமுகவும் அதிமுகவும் கோலோச்சும் தமிழக அரசியலில் லோக்சபா தேர்தலுக்கு பிறகு பாஜக 3வது பெரிய கட்சியாக உருவெடுக்கும் என்ற அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்தார். தனிச்சு நின்று போட்டிட்டு ஆண்மகனா காட்டு. நீ இப்போ தேர்தல் ஜூன் 4க்கு பிறகு இண்டிவிஜுவலா உங்களுடைய தனித்துவ தனியாக நீங்கள் பெற்ற வாக்கு எவ்வளவு என்னை தாண்டி இருந்துச்சுன்னா நான் கட்சி கழிச்சிட்டு போயிருக்கேன். யார் 3வது யார் பெரிய கட்சின்னு தெரிஞ்சிடும்ல. தனிச்சு கூட்டணியாக நீட்டு கூட்டிக்கிட்டு கூடாது. ஒண்டி கொண்டு நீ சிங்கமாக நிற்கணும். தனிச்சு சண்டை போடணும். அவன் தான் ஆண்மகன், அவன் தான் வீரன். குரங்கு கையில் பூமாலை, கவர்னரை விமர்சித்த அமைச்சர். தமிழக கவர்னர் மாளிகையில் இன்று திருவள்ளுவர் தின விழா நடைபெறவுள்ளது. இதற்கான அழைப்பிதழில் காவி உடை அணிந்த திருவள்ளுவர் படம் இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது தொடர்பான கேள்விக்கு சட்ட அமைச்சர் ரகுபதி பதிலளித்தார். குரங்கு கையில பூமாலை கிடைச்சா அது பிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது போல என்னமோ நம்மளுடைய கெட்ட நேரம் இது ஆளுநர் நமக்கு வச்சிருக்காரு. நம்ம ஏற்கனவே காவி உடையை அணிவிச்சு சர்ச்சைகள் கிளம்பிச்சு. திருப்பி நீங்க காவி உடைன்னு சொன்னா என்னதான் பண்ண முடியும்? அவரை வாதத்துக்கு மருந்து, பிடிவாதத்துக்கு மருந்து கிடையாது. பூங்காவில் விளையாடிய குழந்தைகள் உயிர் போனதற்கு யார் காரணம்? கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் ராணுவ வீட்டு வசதி வாரிய அபார்ட்மெண்ட் உள்ளது. ராணுவ வீரர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் குடும்பத்துடன் வசிக்கின்றனர். குழந்தைகள் விளையாடுவதற்காக அபார்ட்மெண்ட் வளாகத்திலேயே சிறுவர் பூங்கா உள்ளது. இங்கு வசிக்கும் பிரசாந்தின் 6 வயது மகன் ஜியான்ஸ், பாலச்சந்தரின் 8 வயது மகள் பிரியா இருவரும் நேற்று பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்தனர். சருங்கலில் விளையாடிய போது அருந்து கிடந்த மின்சார வயர் மூலம் குழந்தைகளை மின்சாரம் தாக்கியது. பேச்சு மூச்சு இல்லாமல் கிடந்த இருவரையும் அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் அவர்கள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக டாக்டர்கள் கூறினர். இயற்கைக்கு மாறான மரணமாக வழக்கு பதிவு செய்து சரவணம்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர். வடமதுரை மின்வாரிய உட்கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரம், துணை செயற்பொறியாளர் பாலாஜி ஆகியோர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்தனர். தெரு விளக்குகளுக்கு செல்லும் மின்சார வயர்கள் பூங்காவில் புதைக்கப்பட்டுள்ளன. சில தினங்களுக்கு முன் பூங்காவை மேம்படுத்தும் போது வயர்கள் சேதமடைந்துள்ளது. தற்போது மழை பெய்த நிலையில் மின்கசிவு ஏற்பட்டுள்ளது. தெரு விளக்குகளை ஆன் செய்த போது மின்சாரம் பாய்ந்து குழந்தைகள் இறந்ததாக கூறினர். அபார்ட்மெண்ட் தெருவிளக்குகளை அவர்கள்தான் பராமரிக்கின்றனர். பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவே அசம்பாவிதம் நடந்துள்ளது. இதற்கும் மின்வாரியத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று அதிகாரிகள் கூறினர். பூங்காவில் வயர் சேதமடைந்திருப்பது பற்றி ஏற்கனவே அபார்ட்மெண்ட் நிர்வாகிகளுக்கு தெரியப்படுத்தப்பட்டது. அதை சரி செய்யாததால் குழந்தைகள் உயிர் போனதாக அபார்ட்மெண்ட் வாசிகள் கூறுகின்றனர். பூத் வாரியாக ஓட்டு விவரங்களை வெளியிட உத்தரவிட முடியாது. 2019ஆம் ஆண்டு நடந்த லோக்சபா தேர்தலில் ஓட்டுப்பதிவு விவரங்கள் அறிவித்ததில் முரண்பாடுகள் உள்ளதாக கூறி ஏடிஆர் எனப்படும் ஜனநாயக சீர்திருத்த சங்கம் என்ற தொண்டு நிறுவனம் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது இடையீட்டு மனுவை ஏடிஆர் தாக்கல் செய்தது. அதில் நடைபெற்று வரும் லோக்சபா தேர்தலில் பதிவான ஓட்டு சதவீத விவரங்களை பூத் வாரியாக 48 மணி நேரத்தில் அறிவிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரப்பட்டுள்ளது. இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்தது. பூத் வாரியாக விவரங்களை வெளியிட முடியாது. அப்படி வெளியிட வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் சட்ட விதிகள் இல்லை என கூறியது. இந்த வழக்கு மீண்டும் இன்று விசாரணைக்கு வந்தது. இடையீட்டு மனு மீது உடனடி உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாது என நீதிபதிகள் கூறினர். 2019ஆம் ஆண்டு தொடரப்பட்ட முதன்மை வழக்கின் கோரிக்கையும் அதுவாகவே இருப்பதால் தீர விசாரிக்காமல் உத்தரவுகள் பிறப்பிக்க முடியாது. அது முதன்மை வழக்கை பாதிக்கும் என கூறி வழக்கை நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். சவுக்கு சங்கர் வழக்கில் நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு. பெண் போலீசாரை அவதூறாக பேசியதாக யூடியூபர் சவுக்கு சங்கர் மீது தமிழகத்தின் பல்வேறு போலீஸ் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தேனியில் அவரை போலீசார் கைது செய்தபோது காரில் கஞ்சா வைத்திருந்ததாகவும் ஒரு வழக்கு பதிவானது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்த குற்றத்துக்காக சங்கர் மீது குண்டர் தடுப்பு சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்பட்டது. சவுக்கு சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் நீதிபதிகள் சுவாமிநாதன், பாலாஜி அமர்வு என்று தீர்ப்பளித்தது. சங்கர் மீதான குண்டர் தடுப்பு சட்டத்தை நீதிபதி சுவாமிநாதன் ரத்து செய்தார். அதிகாரமிக்கவர்கள் சங்கரின் ஆட்கொணர்வு மனுவை விசாரிக்க வேண்டாம் என கூறி என்னை சந்தித்தனர். அதனால்தான் இந்த வழக்கை அவசரமாக விசாரித்தேன்.
குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைக்க பிறப்பிக்கப்பட்ட சென்னை காவல் ஆணையர் உத்தரவில் போதைப்பொருள் வழக்கு குறிப்பிடவில்லை என்று நீதிபதி சுவாமிநாதன் கூறினார். நீதிபதி பாலாஜி தமது உத்தரவில் தமிழக அரசின் பதிலை பெற்ற பிறகே இந்த வழக்கை விசாரிக்கலாம் என கூறினார். நீதிபதிகளின் மாறுபட்ட தீர்ப்புகளால் ஷங்கரின் தாயார் தொடுத்த ரிட் வழக்கு 3வது நீதிபதி முன்பு விசாரிக்கப்பட உள்ளது. அந்த நீதிபதி யார் என்பது குறித்து பொறுப்பு தலைமை நீதிபதி முடிவெடுத்து அறிவிப்பார் என நீதிபதிகள் தங்கள் உத்தரவில் தெரிவித்துள்ளனர். அதே சமயம் கோவை சிறையிலிருந்து புழல் சிறைக்கு சவுக்கு சங்கரை மாற்ற வேண்டும் என 2 நீதிபதிகளும் ஒருமித்த கருத்துடன் உத்தரவு பிறப்பித்தனர். பாஜகவினரை விடாமல் துரத்தும் 4 கோடி ரூபாய் சிக்கிய வழக்கு. தாம்பரம் ரயில் நிலையத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி பறக்கும் படை அதிகாரிகள் 4 கோடி ரூபாய் பணத்தை கைப்பற்றினர். சதீஷ், நவீன், பெருமாள் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். அந்த பணம் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் சார்பில் ஓட்டுக்கு கொடுக்க எடுத்து சென்றதாக முதற்கட்ட விசாரணையில் தகவல் வெளியானது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த தாம்பரம் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி நயினாருக்கு சம்மன் அனுப்பினர். பின்னர் இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது. இதுவரை 15க்கும் மேற்பட்டவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பாக பாஜக மாநில அமைப்பு செயலாளர் கேசவ விநாயகம், பாஜக மாநில பொருளாளர் SR சேகருக்கும் சிபிசிஐடி போலீசார் சம்மன் அனுப்பினர். இதில் SR சேகரிடம் விசாரணை நடத்தப்பட்ட நிலையில் கேசவ விநாயகம் இன்னும் ஆஜராகவில்லை. இந்த நிலையில் எந்த காரணமும் சொல்லாமல் சம்மன் அனுப்பியுள்ளதால் சம்மனை ரத்து செய்ய கோரி கேசவ விநாயகம் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்தார். தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் பெயருக்கும் தனது பெயருக்கும் களங்கம் ஏற்படுத்தும் விதமாக போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். பறிமுதல் செய்த பணத்துக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை, அரசியல் உள்நோக்கத்துடன் நடக்கும் புலன் விசாரணையே சட்டவிரோதமானது என்பதால் இந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிப்பதோடு வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்றும் மனுவில் கேட்டுள்ளார். இந்த மனு நீதிபதி C. சரவணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் V. ராகவாச்சாரி சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட 3 பேருக்கும் மனுதாரருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத நிலையில் சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். கேசவ விநாயகத்திற்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படாத நிலையில் இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அவர் மனு தாக்கல் செய்துள்ளதாக சிபிசிஐடி தரப்பில் கூறப்பட்டது. இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி கேசவ விநாயகத்தின் கோரிக்கையை ஏற்க மறுத்தார். இது தொடர்பாக காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு விசாரணையை ஜூன் 3க்கு ஒத்திவைத்தார்.